ஹாய் விவர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. இன்றைக்கி வந்து ஒரு குருவி கதை பார்க்கலாம். குருவி தந்த விதை அப்படிங்கிறது இந்த கதையோட தலைப்பு. ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தார். அந்த பண்ணையார்கிட்ட நிறைய நிலம் இருந்தது. அந்த நிலத்தெல்லாம் அவர் வந்து உழுது பயிர் செஞ்சு நல்ல பணக்காரராக இருந்தார். அந்த ஊர்லேயே முனியன்னு ஒரு தம்பி இருந்தார். அவர்கிட்ட ஒரு கொஞ்சம் நிலம் இருந்தது. அவர்கிட்ட வந்து விதைக்கிறதுக்கு விதை இல்லை. அதுக்கு போய் அவர்கிட்ட நெல் விதையை அந்த பண்ணையார்கிட்ட கேட்டார். அதுக்கு வந்து பண்ணையார் வந்து, நீ எதுக்கு தனியாக உழுதுட்ருக்க, எங்ககிட்டயே உழுதுட்டு அதுலேயே வந்து காசு வாங்கிட்டு போ அப்படின்னாரு. இருந்தாலும் இவருக்கு வந்து தான் முன்னேறணும், தானும் நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால விதை கேட்டது அந்த பண்ணையார் தரமாட்டேன்னொன்னே அவர் வந்து சோகமாக போயிடுவார். போய் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து ஒரு குருவி வந்து கூடு கட்டும். அந்த குருவி கூடு கட்டும்போது 4 குட்டி 4 குஞ்சு முட்டை போட்டிருக்கும். அது குஞ்சு பறிக்கிற மாதிரி குஞ்சு போடுறப்போ குஞ்சு வந்து பெருசாகும், கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். அப்போ வந்து பாம்பு வந்து இந்த 3 குஞ்சை வந்து சாப்பிட்டுடும். கீழே வந்து 1 மட்டும் கீழே விழுந்துடும். கீழே விழுந்த குருவியும் வந்துட்டு கால் அடிபட்டுடும். அந்த காலுக்கு வந்து கட்டு போட்டு அது அவர் வந்து காப்பாற்றி வளர்த்துட்ருப்பார். அப்புறம் அந்த குருவி வந்து, உனக்கு நான் 3 விதை தரேன், அதை ஒரு விதையை வீட்டு வாசல்லையும், ஒன்று ஜன்னல்லையும், ஒன்று வீட்டுக்கு பின்புறமும் வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி வந்து பறந்து போயிடும். அவர் வந்து அதே மாதிரி வச்ச உடனே அடுத்த நாள் பார்த்தா பூசணிக்காய் விதை வந்து பெருசாக வந்திருக்கும். அந்த பூசணிக்காவை வந்து உடச்சி பார்ப்பார். ஒரு இதுக்குள்ளே நல்லா சாப்பாடு இருக்கும், விதவிதமான சாப்பாடு இருக்கும் அறுசுவையோட. இன்னொன்றில் வந்து நிறைய துணிமணிகள் இருக்கும், அழகான துணிமணிகள். அடுத்தது இன்னொன்றில் வந்து நிறைய மணிகள், தங்கம் இதெல்லாம் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவர் சந்தோஷமாக வாழ்வார். இதை அந்த ஊர் பண்ணையார் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுவார், தானும் வந்து அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னுட்டு ஒரு குருவியை பிடிச்சிட்டு வந்து வைப்பார். அதில் வந்து அந்த பாம்பெல்லாம் வந்து கொத்தாது. இவரே என்ன பண்ணுவார், 3ஐயும் சாவடிச்சுட்டு இன்னொன்று வந்து காலை உடைச்சிட்டு வச்சுருப்பார். அதே மாதிரி அந்த குருவி வந்துட்டு 3 விதை கொடுக்கும். அந்த 3 விதையை வந்து உங்கள் வீட்டு முன்னாடி ஜன்னலில் பின்னாடி வையின்னு சொல்லிவிட்டு அந்த பண்ணையார்கிட்ட சொல்லிவிட்டு அந்த குருவி போயிடும். அவர் அதே மாதிரி வைப்பார். வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தா பூசணிக்காய் வரும். அந்த பூசணிக்காய் வந்து உடச்சி பார்த்தா ஒன்றில் வந்துட்டு என்ன ஆகும்னா பூச்செல்லாம் வந்திருக்கும். அந்த பூச்சை என்ன பண்ணும், இவரோட நிலத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து விளைவிச்சிருக்கிற தானியங்கள் எல்லாம் கடிச்சு போட்டுரும். அடுத்தது இன்னொன்று வந்து இன்னொரு பூசணிக்காய் உடச்சிட்டு பார்த்தாக்க அதுலேருந்து நெருப்பு வரும். அவரோட வீட்டில் பாதி எரிஞ்சு போயிடும். அப்புறம் இன்னொரு இதில் பார்த்தா பாம்பு நிறைய வந்திருக்கும். அது சுற்றி சுற்றி அவங்க வீட்டிலையே இருக்கிறதுனால அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பொறாமை பிடிச்சிருந்தா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பேராசை பெரு நஷ்டம் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம முனியன் மாதிரி உதவி செய்யணும் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ விவர்ஸ்.